இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா. கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெஜ் புலாவ், லட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இங்கே கர்நாடகாவில். சார் நாம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு பார்த்தேன். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோசம்புரி ரொம்ப ஸ்பெஷல் கர்நாடகாவில். அந்த கோசம்புரியை இன்னைக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இன்னைக்கு செய்யணுங்கிறதுக்காகவே தான் செஞ்சேன். அப்படி என்ன இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சேங்கிறது காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், பெரிய குக்கும்பரை நல்ல பொடி பண்ணியே நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை நல்லா திருகி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி தூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கேரட் நல்லா திருகி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை அந்த வெஜிடபிள் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். இதெல்லாம் தான் வச்சு எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோசம்பரியை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இந்த கேரட்டு, அப்புறம் இந்த இஞ்சி, இது எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எல்லாத்தையும் டக்குன்னு போட முடியல. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு இதில் வச்சு கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கையில் வச்சும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கை ரொம்ப சுத்தங்கிறது அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுறேன். ஸோ கையில் வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோட ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல, லெமன் ஜூஸும் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து நான் தாளிச்சு வெட்டிட்டு தான் ஆட் பண்ண போறேன். ஏன்னா இதை ஏற்கனவே குக்கும்பர்லாம் போட்டுக்கலாம் தண்ணி விட்டுரும், இன்னமும் லெமன் ஜூஸ் ஊட்டினா இன்னமும் தண்ணி விட்டுரும். ஏன்னா இது பண்ண உடனே சாப்பிட்றணும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும். ஏன்னா குக்கும்பர்ல இருக்கிற தண்ணி, அந்த கேரட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுடும். அதுக்காக தான் இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன வானலியை வச்சு மாத்திருக்கேன். இதை வச்சிருப்பேன், பட் இதை வச்சுட்டு அதை விட இது நல்லா இருக்கேன்னு இதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த குட்டி வானலியில கொஞ்சமா வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா சூடாகி லைட்டாக சவக்கும் போது நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இது ஓரளவுக்கு சூடாயிடுச்சு, செவந்துருச்சு, சாரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட போகிறேன். இப்போ இதை எடுத்து நான் வந்து இந்த பவுலில் மாற்றி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தாளிச்சதெல்லாம் இதில் போட்டுட்டேன். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன்ல அதை ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் இருக்கும்ல, அதை லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது யாருமே சாப்பிட முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நான் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருந்தேன், ஆட் பண்ண போகிறேன். அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா என்னோட கோசம்பரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணவே குட்டீஸும் நானும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்ம எம்மியாக இருக்கும். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னே சொல்லுவேன். நம்ம இதை வந்து ராமநவமிக்கும் செய்யலாம். கண்டிப்பாக ராமர் ஃபெஸ்டிவல், கிருஷ்ணர் ஃபெஸ்டிவலுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.